அப்படின்றாங்க. இப்ப முன்னாடி வந்த பல படங்களுக்கு என்ன நடக்கும்னா, ரிவைசிங் இந்த சென்சர் எக்ஸாமினிங் கமிட்டி என்ன சொல்லுவாங்க, ஏ சர்டிபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. எங்களால ஏத்துக்க முடியாது, எங்களுக்கு யூஏ வேணும்னா ஓகே நீங்க ரிவைசிங் கமிட்டி அப்பீல் பண்ணுங்க அப்படின்வாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், தயாரிப்பாளரா நம்ம அப்பீல் பண்ணுவோம், ரிவைசிங் கமிட்டிக்கு நீங்க படத்தை போடுங்கன்னுவோம். ரிவைசிங் கமிட்டி படம் பார்ப்பாங்க, அவங்க என்ன சர்டிபிகேட் கொடுக்குறாங்களோ அதான் ஃபைனல். சோ தயாரிப்பாளர் தான் ரிவைசிங் கமிட்டி கேட்பாரு தவிர, அதே சென்சர் போர்டு எக்ஸாமினிங் கமிட்டி ஒரு படத்தை பார்த்துட்டு அவங்களே திருப்பி ரிவைசிங் கமிட்டி போடுறதெல்லாம் இதுவரை நடக்காத ஒரு நிகழ்வு. இந்த படத்துக்கு தான் இது நடந்திருக்கு. ஜனநாயகன் படத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு ரிவைசிங் கமிட்டின்றதை அவங்களே டிசைட் பண்ணி ஒரு வீட்டோ பவர், அவங்களுக்கு இருக்கிற அந்த பவரை யூஸ் பண்ணி, வீட்டோ பவர்ன்றது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பவர், அந்த எக்ஸ்க்ளூசிவ் பவர் அப்படின்றாங்க. அந்த பவரை யூஸ் பண்ணி சேர்பர்சன் கேன் டிசைட் டு கோ ஃபார் அப்பீல் பேஸ்ட் ஆன் கம்ப்ளைண்ட் அப்படின்றாங்க. அந்த இதை படிக்கும் போது நம்மளுக்கே ஷாக் ஆகுது. இப்படிப்பட்ட ஒரு ரூல் இருக்கு, நம்மளுக்கு தெரியும். சென்சர் போர்டு ரூல்ல அது இருக்கு. அது எப்படின்னா, வேற ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு சிக்கல் நடந்ததுன்னா அதெல்லாம் பண்ணலாம். ஆனா அந்த படத்தை பார்த்து 5 மெம்பர்கள்ல ஒரு மெம்பர் அமைச்ச கம்ப்ளைண்ட்னால நான் வந்து ரிவைசிங் கமிட்டி போறேன், அதுவும் 9ஆம் தேதி படம் வரும் தெரிஞ்ச பிறகும் நான் இது பண்றேன்னு சொல்றது கண்டிப்பா இந்த படத்தை வந்து 9ஆம் தேதி கொண்டு வரக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல தான் இது பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், அதுல அவங்க சக்சஸ் அடைஞ்சிட்டாங்க.